சுப்பிரமணியபுரம். என் வீட்டுல எனக்கு சேஃப் இல்லையா? சூழ்நிலை அப்படி இருக்கே சார். இப்ப என்ன பண்ண சொல்றீங்க? அதான் நம்ம கம்பெனியோட கெஸ்ட் ஹவுஸ் இருக்கே. இது யாருக்கும் தெரியாம இருக்கிறதும் நல்லது. முக்கியமா அந்த கார்த்திகாவுக்கு தெரியக்கூடாது சார். ஏன் இப்ப என்ன பண்ணார்? அந்த ஹேமா இல்ல, அவ கூட வெளியில போயிட்டாராம். எங்களை தவிர வேற யார் வந்தாலும் ஜேஎம்டிய பார்க்க விடாதீங்க. பரந்தாமன், அவர்கிட்ட கிளியரா சொல்லிடுங்க. யார் நீ எதுக்கு இங்க வந்த? யார் நீ? எதுக்கு இங்க வந்த? முதல்ல இங்க இருந்து வெளியில போ. க்ளீன் பண்ண வந்தேங்க ஐயா, பண்ணிட்டு போயிடுறேன். அதெல்லாம் தேவையில்ல, தயவு செஞ்சு வெளியில போ. போ. வரதா, வரதா. ஐயா, ஏய், யார் அவ? இங்க எதுக்கு வந்தா? யாருங்க ஐயா? ராணிங்களா? ராணியாவது ஆணியாவது எப்படி இங்க வந்தான்னு தானே கேக்குறேன். ரூமை க்ளீன் பண்ண சொல்லி நான் தான் அனுப்பி வச்சேன். எதுவும் பிரச்சனைங்களா ஐயா? உனக்கு வேற ஆளே கிடைக்கலையா? கார்த்திக் அம்மா தாயா இந்த ராணியை வேலைக்கு அனுப்பி வச்சாங்க. கார்த்திகா அனுப்பி வச்சாலா? ஆமா ஐயா. கார்த்திகா, இதுக்கு மேல என் கண்ணில் படக்கூடாது. நீ மட்டும் தான் பார்க்க வரணும், போகணும். புரிஞ்சுதா? சரிங்க ஐயா. இப்ப போ. ஒரு திருநங்கைய இவர் முத்தமிடுவாரு. கார்த்திகா, காஃபி கூட குடிக்காம அப்படி என்னடி யோசிச்சுட்டு இருக்க? நம்ம ஜேஎம்டிய பத்தி தான் மாமி யோசிச்சுட்டு இருக்கேன். ராத்திரி வீட்டுக்கே வரலன்னு சொன்னீங்கல்ல, எங்க போயிருப்பாரா? நீ அவர் மேல இவ்வளவு அக்கறையா இருக்க. அவர் உன்னை எப்பவும் திட்டின்டே இருப்பார். அவரை திட்டுட்டா திட்டட்டும் மாமி. எம்டிக்காக நான் எல்லாத்தையும் பொறுத்துப்பேன். அது சரி, பொம்மநாட்டியோட பலமே பொறுமை தானே. ஒரு போனை போட்டு எங்க இருக்காருன்னு கேளேன். மாமி, ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. ஹேமா தானே அவர் கூட போனா. ஹேமாக்கு போனை போடு. சொல்லு கார்த்திகா, என்ன விஷயம்? உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும். பிஸியா இருக்கீங்களா இல்ல ஃப்ரீயா? பரவாயில்ல, சொல்லு. இல்ல, ஜேஎம்டி வீட்டுக்கு வரல, ஆபீஸ்ல இருந்து உங்க கூட தானே போனாரு. அவர் எங்க இருக்காருன்னா உங்களுக்கு தெரியும் இல்லையா? அதான் கேட்கலான்னு ஃபோன் பண்ணேன். ஏன் கூட தான் வந்தாரு. ஆனா பாதி வழியில எங்களுக்கு வேற ஒரு வேலை கொடுத்து எங்களை போக சொல்லிட்டாரு. அப்படியா? அவர் எங்க போனாருன்னு தெரியாதா? நோ, தெரியாது கார்த்திகா. நீ வேணா அவருக்கு ஒரு ஃபோன் பண்ணி கேட்டுக்கோ. இல்ல, அவர் ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. அதான் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன். ஓ அப்படியா? சரி, எனக்கு ஏதாவது ஃபோன் பண்ணாருன்னா நான் உனக்கு இன்ஃபார்ம் பண்றேன். ஓகே? என்ன, அவளுக்கும் தெரியாதாமா? ஒன்னாதான் போனாங்களா? அவரு பாதியில ஏதோ வேலை கொடுத்து அனுப்பிட்டு தனியா போயிட்டாரா? யாருக்கிட்டையும் சொல்லாம எங்க போனார்? அவர் இஷ்டத்துக்கு நடந்துட்டு எல்லாரையும் பாடா படுத்தின்னு இருக்கார். சரி, அவர் என்ன பச்சை குழந்தையா? வந்துடுவார், விடு. இல்ல மாமி, ஜோசியர் சொன்ன விஷயத்துல இருந்தே அவர் ஒரு மாதிரி ஆயிட்டாரு. அவர் எங்க போய் ஒளிஞ்சுண்டாலும் ஜோசியர் சொன்னது பலிக்காம போகாது. வாங்க கிருஷ்ணன் சார். அப்பா வணக்கம் மாமி.
வாடி நல்லா இருக்கியா? வாங்க வாங்க உள்ள வாங்க. வாங்கப்பா. என்னப்பா திடீர்னு? பொண்ண பாக்கணும்னு தோணி இருக்கும், அதான் கிளம்பி வந்துட்டார். சரி, நீ உட்கார வச்சு பேசின்று, நான் போய் காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன். உட்காருங்க. சரிங்க சரிங்க. வாங்கப்பா, உட்காருங்க. நல்லா இருக்கியாமா? மாமி சொன்ன மாதிரி என்ன பார்க்கணும்னு வந்தீங்களா இல்ல உங்க ஃப்ரெண்ட பத்தி விசாரிக்கணும்னு வந்தீங்களா? இல்லம்மா, உன்னை பார்க்கறதுக்காக மட்டும்தான் வந்தேன். திடீர்னு சித்தம் ஒரு நாள் வந்து உன் பொண்ணை அங்க அனுப்பி வச்சுட்டு நீங்க கவலைப்படாம உட்காந்துருக்கேன்னு கேட்டாமா, அதான் ஒரே கவலையா போச்சுமா. அதனாலதான் உன்னை பார்த்துட்டு போயிடலாமேன்னு வந்தேன். வந்து பார்த்தா சித்தம் சொன்னது சரியா தான் இருக்கும் போலயே. அப்படிலாம் ஒண்ணும் இல்லப்பா, நான் நல்லாதான் இருக்கேன். அத உன் உதறுதாமா சொல்லுது, உன் முகம் அப்படி சொல்லலையே. அது உங்க ஃப்ரெண்டோட புள்ளையாண்டா, ஆத்துக்கே வரல போங்க. எங்க போனாருன்னு தெரியல. அதான் உங்க பொண்ணு கவலைப்பட்டு இருக்கா. நீ கவலைப்படாத, அவர் என்ன சின்ன குழந்தையா, வந்துடுவாருன்னு சொல்லிண்டே இருந்த, நீங்களும் வந்துட்டே. இந்தாங்க காஃபி எடுத்துங்க. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயமா, உன்னோட பல நாள் பிரார்த்தனைக்கு பலன் கிடைச்சிருச்சு. என்னப்பா சொல்றீங்க? ஆமாமா, இத்தனை வருஷமா பொறுப்பு இல்லாம சுத்திட்டு இருந்த சேகர் நிஜந்தம் புண்ணியத்தால நம்ம பூர்வீக நிலத்துல விவசாயம் பண்றதா முடிவெடுத்து பொறுப்பா அலைஞ்சுக்கிட்டு இருக்காமா. அந்த எழுத்தாளர் நிஜந்தன் சேகர் மனச மாத்திட்டாரா? ஆமாமா. கார்த்திகா, அவர் வீட்ல தானே கழுகு உட்கார்ந்து இருந்தது, அவரோட உயிருக்கே ஆபத்துன்னு சொல்லிட்டு இருந்த. அத பத்திலாம் அந்த தம்பி பெருசா கவலைப்படல மாமி. வந்தது வரட்டுன்னு தைரியமா இருக்காரு மாமி. அது மட்டும் இல்லம்மா, தரிசா கிடக்குற நம்ம பூர்வீக நிலத்துல எப்படி விவசாயம் பண்ணலாம் அப்படின்னு நம்ம சேகருக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்காருன்னா பாத்துக்கேன். அதெல்லாம் விடுமா. ராகவ தம்பி ஏன் வீட்டுக்கு வரல, என்னாச்சு? அது ஒரு சிக்கலான கதைப்பா. ஜோசியர் அவர் வாழ்க்கையில 3 விஷயம் நடக்கும்னு சொன்னாரு. அப்படியெல்லாம் நடக்காதுன்னு ஜேஎம்டி சவால் விட்டு வீட்டுக்கே வராம இருக்காரு. அவர் ஹேமா பரந்தாமன்னு 2 பேர் பேச்ச கேட்டு இப்படியெல்லாம் நடந்துக்கிறாருப்பா. அவங்க 2 பேரும் அவ்வளோ நல்லவங்க இல்லப்பா. புரியுதுமா. ராகவ தம்பி இங்க இருந்தா நீயும் மாமியும் சேர்ந்து அவர் மனச மாத்திடுவீங்கன்னு அவங்க 2 பேரும் இப்படிலாம் செய்யறாங்கன்னு நான் நினைக்கிறேன். இருக்கலாம்ப்பா. ஏன்னா அவங்களுக்கு நான் இங்க இருக்கிறது பிடிக்கல. என்ன வேலையை விட்டு அனுப்ப கூட பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படிலாம் ஒன்றும் நடக்காது, கவலைப்படாதம்மா. என் நண்பன் ராமநாதனும் நம்ம ஊரு முருகனும் உன்னை கைவிட மாட்டாங்கம்மா. உன்னை பார்க்க வரேன்னு சொன்னதும் அப்படியே சேகர் ஒரு வேலை கொடுத்தாமா, அதை முடிச்சிட்டு நான் புறப்படணும். கிளம்புறேம்மா. இருங்கோ, சாப்பிட்டுட்டு போலாமே. இல்ல மாமி, ஊர்ல நிறைய வேலை கிடக்கு. அப்பா, என்னடா சொல்லுமா. சேகர் என்ன வேலை கொடுத்தான்? அது ஒண்ணும் இல்லம்மா, உன்னை பார்க்க வரதா சேகர்ட்ட சொல்லிட்டு இருந்தனா, சொட்டு நீர் பாசனம் பண்றதுக்காக அக்ரிகல்ச்சர் ஆபீசரை பார்த்து விசாரிச்சுட்டு வான்னு சொன்னான். இத கூட நிஜந்தன் தம்பி தான் ஐடியா கொடுத்துருக்காரு. ரொம்ப தங்கமானவரா இருக்கார். அப்போ அந்த பகவான் தான் அவரை காப்பாத்தணும். காப்பாத்துவார் மாமி. நான் புறப்படுறேன், எதுக்கும் கவலைப்படாம துணிச்சலா இரு. சரிங்கப்பா. உங்க பொண்ணாட்டம் பாத்துங்க மாமி, உங்களை நம்பிதான் விட்டுட்டு போறேன். நீங்க வரட்டுங்களா? கவலைப்படாம போயிட்டு வாங்க, நான் பாத்துக்கிறேன். வரண்டாமா. ஹலோ, சொல்லுங்க கணேசன், என்ன லோடு வந்திருக்கா? ஆமா சார், நாம கேட்டபடி விக்னேஷ் காட்டன்ல இருந்து கரெக்டா 600 மூட்டை காட்டன் வந்திருக்கு சார். இன்வாய்ஸ், டெலிவரி சலான் எல்லாமே செக் பண்ணிட்டேன். கோடவுன்ல இறக்கிடலாமா சார்? அப்போ அதுல 500 மூட்டைய நம்ம குடோன்ல இறக்கிறேங்க சார். அப்ப மீதி லோடு நான் சொல்ற அட்ரஸ்க்கு அதை அனுப்பி வச்சிருங்க சார். இதுல ஏதோ உள்குத்து கட்டிங் இதெல்லாம் இருக்குமோன்னு யோசிக்கிறீங்களா? ஆமா சார். சூப்பர்வைசருக்கு அர்த்தம் என்னன்னு தெரியுமா? கண்காணி, எல்லாத்தையும் சரியா கண்காணிக்கிறவன்.
ஆனா இந்த காட்டன் மேட்டர்ல கொஞ்சம் கண்காணி. கொஞ்சம் கண்டுக்காம இரு. என்ன கணேசன், புரியுதா? அது எனக்கு புரியுது சார். விஷயம் அப்படியே பெரிய இடத்துக்கு தெரிஞ்சா நான் தான் சார் மாட்டுவேன். என் வேலை போயிடும் சார். யோ, பெரிய இடத்துல இப்ப இருக்கிறது யாரு? சின்னவர் சார். அவரு ரொம்ப ஸ்ட்ரிக்ட்னு சொன்னாங்க. மாட்டினா ரொம்ப வம்பாயிடும் சார். நான் சொன்னபடி நீ செய்யலன்னு வை, அப்பதான் உனக்கு வம்பாகும், உன் வேலை போகும். யோ, நீ சொன்னபடி பெரிய இடத்துல இருக்கிற சின்னவர் இப்போ என் கண்ட்ரோல்ல தான் இருக்காரு. அவரை ஸ்மால் லார்ஜ் டபுள் லார்ஜ்னு ஊத்தி மயக்கி வச்சிருக்கேன். அதனால நான் சொல்றத மட்டும் நீ கேளு. சரி சார். நாளைக்கே 100 மூட்டை பஞ்சு குறையுதுன்னு கேட்டா நான் என்ன சார் பதில் சொல்றது? 100 மூட்டை பஞ்சும் கொஞ்சோண்டு நெருப்பும் பக்கத்துல இருந்துச்சு, பத்திக்குச்சின்னு சொல்லுவோம். நெருப்பு எப்படி வந்துச்சுன்னு கேட்டா சாம்பிராணி போடுறவன் வந்தா ஊதிட்டான்னு சொல்லுவோம். இல்லையா, தீபாவளி நேரம் ராக்கெட் வந்து விழுந்துருச்சுன்னு சொல்லுவோம். அதுவும் இல்லையா, ஒயர் வந்து ஷார்ட் சர்க்யூட் ஆயிருச்சுன்னு 1000 சொல்லலாம்யா. நேர்மன் இருந்தா வறுமைக்கு தான் வாக்கப்படணும். இது உனக்கு புரியலனாலும் பரவாயில்ல. நான் புதுசா வீடு கட்டலான்னு இருக்கேன். நீ அஸ்திவாரம் கூட தோண்ட விட மாட்ட போல இருக்க. அதனால நான் சொல்றத மட்டும் செய்ய. இப்ப போனை வை. என்ன சிலுவ, நான் சொன்ன இடத்துல சாப்பாடு ஆமா வாங்கியா? சார், நீங்க சொன்ன இடத்துல தான் வாங்கினேன். இந்தாங்க சார். என்னப்பா இது? சார், சாப்பாடு வாங்கினது போக மீதி சில்லற சார். அட, இத உன் பாக்கெட்ல போடாம என்கிட்ட ஏன் கொடுக்குற? எனக்கு கம்பெனியில் 1ஆம் தேதி ஆனால் கரெக்டாக சம்பளம் கொடுத்துட்றாங்க. அப்புறம் எதுக்கு சார் சில்லற கமிஷன்லாம்? யோ, கமிஷன்னால சில்லறையா தான் வரும். என்ன, பதவிக்கு ஏத்த மாதிரி கமிஷன் சின்னதா இருக்கலாம், இல்ல பெருசா இருக்கலாம். சார், எனக்கு அதெல்லாம் தேவையில்லை சார். நான் உழைச்ச உழைப்புக்கு கரெக்டாக சம்பளம் கொடுத்தா போதும் சார். இந்தாங்க. சிலுவை ரொம்ப நேர்மையா இருக்கானே, நம்மள சிலுவையில அறையாம பாத்துக்கணும். சேகர், எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. அண்ணனை கூப்பிடு. அப்பா அப்பா எல்லாம் ரெடி ஆயிடுச்சுப்பா, வாங்கப்பா. ஏண்டா, இன்னும் 1.5 மணி நேரம் இருக்கு நல்ல நேரம் முடிய, அதுக்குள்ள ஏண்டா பறக்குற? அப்பா 1.5 மணி நேரத்துல பொன்னியும் மாப்பிளையும் அழைச்சிட்டு வந்து தாலியே கட்டிடுறாங்க. ஒரு படி நெல்லுக்கு பூஜை போட எவ்வளவு நேரம் ஆக போகுது? அதுக்கு இல்ல அண்ணே, இவன் இதை எடுத்துட்டு போய் வயல்ல பூஜை பண்ணணும்ல. அது தெரியுதுமா. எனக்கு என்ன யோசனைனா, இவன் திருந்தியும் மழை வரல பாரு. பா, நான் தான் முன்ன மாதிரி இல்லப்பா, விவசாயம் பண்ண ரெடி ஆயிட்டேன்ல. அதை யாரடா இப்ப இல்லன்னா? என்னதான் போர் செட்டு வச்சு வயலுக்கு தண்ணி பாய்ச்சினாலும் மழை தண்ணி போல வருமா? மழை தண்ணிங்கிறது மண்ணுக்கு தாய்ப்பால் மாதிரி. ஒன்னு தெரிஞ்சுக்கடா, விவசாயங்கிறது விளையாட்டு விஷயம் இல்ல. விவசாயம் பண்றவன் அடிக்கடி விவசாய நிலத்தை போய் பார்த்துட்டு வரணும். செல்லான் கிழவன் இருப்பின் நிலம் உழந்து இல்லாளின் ஊடிவிடும். அதாவது நிலத்துக்குரியவன் அடிக்கடி போய் நிலத்தை கவனிக்கலன்னா நிலமும் பொண்டாட்டி போலிய கோச்சுக்குமா. அத நான் சொல்லலப்பா, திருவள்ளுவரே சொல்லியிருக்காரு. பூமி மாதிரியே பொண்டாட்டிக்கும் பொறுமை அதிகம். அதனாலதான் பல குடும்பங்கள் இன்னைய வரைக்கும் சிதையாம இருக்கு. நீ விதை நெல்லை எடுத்துட்டு போயிட்டு வயல்ல பூஜையை போட்டு நீ விதை விதைக்க ஆரம்பியே. நான் போய் விஏஓ பார்த்து வந்துடுறேன். அண்ணே, நீங்க இருந்து செஞ்சுட்டு போங்களேன். என்ன அது இல்லம்மா, நான் இவனுக்கு அக்ரிகல்ச்சர் லோன் வாங்குற சம்பந்தமா அந்த விஓவை பார்க்க போகணும். அந்த ஆளை இன்னைக்கு உருட்டா அப்புறம் பிடிக்க முடியாம போயிடும். அப்ப சரிங்க அண்ணே, நீங்க கற்பூரத்தை காமிச்சிட்டு கிளம்புங்க. சரிம்மா. கும்பிட்டுக்கப்பா. இந்தாம்மா, விபூதி எடுத்துக்க. சரிப்பா, நான் புறப்படுறேன்.
நீ உன் சரிங்கப்பா. வேலையை செய்ய, எல்லாம் நல்ல விதமா நடக்கும். சரி, நான் வரமா. சரி, நீயும் கற்பூரத்தை காட்டிட்டு விதை நெல் எடுத்துக்கோ. சரிங்க அத்தை. கடவுளே. அத்தை, சேகர், நான் கிளம்புறேன். நல்லா வேண்டிக்கிட்டு வயல்ல பூஜை போட்டுட்டு விதைக்க ஆரம்பி. சரிங்க அத்தை, நான் வரேன். ஐயோ கடவுளே, முதல்ல விதைக்க போகும்போது இப்படி நெல்லு கொட்டிடுச்சு. இப்ப என்ன சேகர் பண்றது? லேசா கால் தடிக்கிடுச்சு அத்தை, அவ்வளவுதான். இல்லப்பா, வயலுக்கு போகும்போது விதை நெல்ல சிந்தக்கூடாதுன்னு தான் தாம்பலத்துல வச்சிருந்தேன். நீ அதோட எடுக்காம வெறும் நாளில் உள்ள நெல்லை மட்டும் எடுத்துட்ட. இப்ப இப்படி ஆயிடுச்சேப்பா. தெரியாம தானே அத்தை கொட்டிச்சு. ஒன்னும் ஆகாது அத்தை, நீங்க தைரியமா இருங்க. எனக்கு பயமா இருக்குப்பா. எதுக்கும் இன்னைக்கு விதைக்காம வேற நல்ல நாள் பார்த்து மறுபடியும் பூஜை போட்டு வயலுக்கு போலாம்ப்பா. அதெல்லாம் ஒன்றும் வேணாம் அத்தை, சின்ன விஷயத்துக்குலாம் பயப்படக்கூடாது. அது மட்டும் இல்லாம நிஜந்தன் சார் கிட்ட விதைக்கிறத பத்தி பேசியிருந்தேன். உடனே அவரோட லேப்டாப்பை பார்த்துட்டு பருவநிலை நல்லா இருக்கு, இதான் சரியான நேரம், வேலையை ஆரம்பிச்சது சேகர்னு சொன்னாரு. அதனால லேட் பண்ண வேணாம்னு நினைக்கிறேன். சரிப்பா, முன்ன வச்ச கால பின்ன வைக்க வேண்டாம்னு நினைக்கிறேன். நீ விதைக்க போ, நான் கோயிலுக்கு போய் ஒரு அர்ச்சனையை பண்ணிட்டு வந்துடுறேன். ம், சரிங்க அத்தை, வரேன். சரிப்பா. சாமி. யாரு? வாமா வா. என்னம்மா அர்ச்சனையா? ஏதான விசேஷமா? விசேஷம் எதுவும் இல்லைங்க, சின்ன அபசகனம். அப்படியா? என்னம்மா ஆச்சு? சேகர் விதை நெல்லை எடுத்துக்கிட்டு நிலத்துக்கு பொறுப்பிட்டான். கால் தடுக்கி விதை நெல்லை சிந்திடுச்சு. அட கடவுளே. மனசுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அதான் அவன் பேருக்கு ஒரு அர்ச்சனை பண்ணலான்னு வந்தேன். பேஷா பண்ணிடலாம். அவ பேரு நட்சத்திரத்தை சொல்லுங்க. சேகர் பரணி நட்சத்திரம். பரணி தரணி ஆளும். ஒன்னும் கவலைப்படாதேள், முருகன் பார்த்துப்பார். சாமி, என்னாச்சு? முருகா, ஏன் இப்படி சோதிக்கிற? என் மருமகனுக்கு எதுவும் நடக்காம நீதான் பாத்துக்கணும். அம்மா, தேங்காய் அழுகிறதுன்னு கவலைப்படாதே. அது எப்படிங்க கவலைப்படாம இருக்க முடியும்? அவனுக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா? அப்படியெல்லாம் ஒண்ணு ஆகாதுமா, நல்லா இருப்பார், கவலைப்படாதீங்க. இல்ல சாமி, அடுத்தடுத்து அபசகனமாவே இருக்கே. அம்மா, நெல்லை எப்படியும் பூமியில தான் விதைக்க போறோம். வீட்டுல கொஞ்சம் சிந்திடுத்து, அவ்வளவுதான். நல்லா விளைஞ்சி வீடு முழுக்க நிறைய போடுதுன்னு பூமாதேவியே சொல்றான்னு எடுத்துப்போமே. தேங்காய் அழுகிறதுன்றது உங்க தப்பு இல்லம்மா. கண்ணா அப்படின்னானு உரமும் ஊசியும் போட்டு மரத்தை வளர்க்கறா. மரத்துக்கு 10 காய் இப்படிதான் இருக்கு. அம்மா, தேவையில்லாம மனசை போட்டு குழப்பிக்காம முருகன் மேல பாரத்தை போடுங்க, எல்லாம் அவன் பார்த்துப்பாம்மா. வேற என்ன பண்ண முடியும்? அவனே கதின்னு தான் இருக்கும். எல்லாத்துக்கும் அவன் தான்மா காரணம். முருகா, எல்லாம் நல்லபடியா முடிச்சு கொடு. முருகா,
உன்னுடைய சோதனை தாங்கிக்கிற அளவுக்கு சக்தி என்கிட்ட இல்ல. என்னுடைய குடும்பத்துக்கு எதுவும் ஆகாம நீதான் பாத்துக்கணும். தீபாவளி எல்லாம் நல்லபடியாவே நடக்கும். தைரியமா இருங்கோ. இந்தாங்கோ. இந்தாம்மா பூக்கூட. தைரியமா இருங்கோ. வரேன் சாமி. வாங்க முருகா, இவளுக்கு நீதான் துணை இருக்கணும். தாத்தா 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 தாத்தாவை சேஃபா இருக்க வச்சுட்டு தானே பத்த வச்சிருக்காங்க. ஓ குரல் கேட்டுச்சு, அதான் நான் வந்தேன்.